18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியே ஆகணும்னு தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி பேசுகிறவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தும் கூட நீ கண்டுக்காம இருக்கிறதுக்கே உனக்கு மிகப்பெரிய மனசு வேணும். அந்த மனசு தான் உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துட்டு போக போகுது. உன் முகத்துக்கு முன்னால் பேச தைரியம் இல்லாதவங்க அவங்க வார்த்தைகளில் உண்மை இல்லாததால தான் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இப்படிப்பட்ட உபயோகமற்ற மனிதர்களை தூக்கி போடு. அவங்கள பற்றி பேசுறதுனால உன் வாழ்க்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு பின்னால் பேசுகிறவங்க இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அவங்க அதே நிலைமையில தான் இருப்பாங்கன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை ஓரம் கட்டிட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தினா அந்த முன்னேற்றம் உன் வாழ்க்கைக்கே வழிகாட்டுதலாக மாறுவேன் செல்லமே. இன்னும் உன் வாழ்க்கையில் ஊக்கத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதற்கு இந்த கருப்பசாமி நான் தயாராயிட்டேன். எப்போவுமே ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ இழக்கிறனா அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும்னு தான் அர்த்தம். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதால் தான் ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன். ஒரு சில விஷயங்களை உன்னை விட்டு விலக்கும் போது அதற்கு பதிலாக பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன்னு என்னை முழுசா நம்பு. நீ நம்பிக்கையோட காத்திருக்கும் போது நிச்சயமாக உனக்கானது உன் மனசு விருப்பப்பட்டது, நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேரும் என் தங்கமே. நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க முடிஞ்ச ஒரே ஆள் இந்த கருப்பசாமி நான் மட்டும்தான். ஆனால் அது தெரியாமல் என்னடா செய்கிறது, எப்படி தான் நிம்மதியாக வாழ போகிறோம், யார் மூலமாக நிம்மதி கிடைக்கும்னு தெரியாமல் எங்கே எப்படி யாருன்னு தேடி தவிச்சுக்கிட்டே இருக்க. முதல்ல நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வாழணும்னு நீ நினச்சினா உன் மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வா. இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் பல விஷயங்களையும் பல மனிதர்களையும் இழந்துட்ட. இனிமேலாவது நீ இழந்ததையெல்லாம் நான் புதுப்பித்து கொடுப்பேன்னு என்னை நம்பி என்னை நோக்கி ஓடிவா. இதுக்கு மேலே இந்த பிறவியில் நீ எதையுமே இழக்கும்படி நான் விடமாட்டேன் என் செல்லமே. நீ என்னை பார்க்குற இந்த நிமிஷமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போகும்படி உனக்கான ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க போகுது. இந்த கருப்பசாமியை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் துன்பங்களை போக்க நான் ஓடோடி வருவேன்னு என்ன நம்பு. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவேன் என் செல்லமே. நீ எடுத்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களிலும் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் முயற்சிகளிலும் சோம்பலை துரத்தி அடிச்சிட்டு பக்தியோட நம்பிக்கையோட நீ செஞ்சினா அதை நிச்சயமாக உன் வெற்றியாக நான் மாற்றி கொடுப்பேன். நீ செய்யும் எல்லா செயல்களும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டே செய்கிறதுனால அது உனக்கு வெற்றியை தரும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன். உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பதில் சொல்லணும்னு தானே என்கிட்ட கேட்டேன். இதோ இப்போதே உனக்கு பதில் தரப்போகிறேன். எழுத்தாகவோ வார்த்தையாகவோ ஒளியாகவோ உன் கண்ணு முன்னால் நான் வரப்போகிறேன். நீ மகிழ்ச்சியோட தீபம் ஏற்றி உன் மனக்கவலைகளை எல்லாம் அந்த தீபத்துக்குள்ளே போட்டுரு. உனக்கான வாழ்க்கைக்கான ஒளியை அந்த தீபத்தின் ஒளி மூலமாக நான் கொடுத்துடுவேன் என் செல்லமே. சில பேர் உன்னை பிடிக்காம ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய நல்ல குணம்தான். ஆனால் அது புரியாம நம்ம ஏதாவது தப்பு செய்கிறோமோ தவறு செய்கிறோமோன்னு நீ தப்பாக யோசிக்கிற. உண்மையிலேயே உன்னுடைய நல்ல குணமும் மற்றவங்களுடைய கெட்ட குணமும் ஒத்து போகல. இது யாருடைய தப்பு? நல்லவனா இருக்கக்கூடிய நீ தப்பு கிடையாது. கெட்ட குணம் கொண்ட கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களின் தப்பு தான் உன்னை விட்டு அவர்களை விலகி போக செய்யுது. போனா போகட்டும்னு விட்டுடு என் செல்லமே. நீ இழந்ததை விட நல்ல விஷயங்களை எல்லாம் இனிமே உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன். நீ என்கிட்ட கேட்டது ஒன்னே ஒன்று தான். உன்னை பிடிக்காதவங்க கூட நீ இருக்கக்கூடாதுன்னு கேட்ட. அதனால தான் உனக்கு பிடிச்சவங்களையே உன் பக்கத்தில் இருக்கும்படி செய்ய போகிறேன். நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களும் உன் விருப்பங்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். மன உறுதியோடு போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக தான் உனக்கான சிறப்பான பலனை கொடுக்க போகிறேன். நிச்சயமா
உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்ப்பேனேன் செல்லமே. என்னை வழிபட வழிபட உன் வாழ்க்கையில நீ மென்மேலும் உயர்வாய். இப்போது இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் காணாம போக செஞ்சு உன் வாழ்க்கையவே மாற்றி அமைக்க போறேன். என் மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்யதான் வந்திருக்கேன் என் தங்கமே. நீ இத்தனை நாள் பட்ட அவமானத்தை விட இப்போது நீ பெறப்போகும் வெகுமானம் அதிகம். ஆமியன் செல்லமே. யாரெல்லாம் உன்னை மட்டமாக நினச்சி கேலி பண்ணி மட்டம் தட்டி பேசினாங்களோ, ஏளனமாக பேசி இலக்காரமாக சிரிச்சாங்களோ, அவர்கள் கையேந்தி உன்கிட்ட யாசகம் பெறக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெகுமானத்தை தரப்போறேன். அப்போ நீ அவங்களுக்கு பார்க்கறதுக்கு பெரிய மலை போல உயர்ந்து நிற்பாய். அவங்க உன் கண்ணு முன்னால சின்ன கடுகு போல கைகட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது என் செல்லமே. இந்த கருப்பசாமி உன்னை உயர்த்தி காட்ட போறேன். நீயும் நல்லா வாழ்ந்து காட்ட போற. உன்னை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்களுக்கெல்லாம் உன் பின்னால நான் இருக்கேன்னு தெரியாது தானே. இப்போது உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு உன் கூடவே நான் இருக்கேன், நான் தான் உன்னை காக்கும் கடவுள்ங்கிறத எல்லாருக்குமே உணர்த்த போறேன். இந்த உலக வாழ்க்கையில எந்த உறவுகளும் உனக்காக ஓடி வந்து கை கொடுக்க மாட்டாங்க. நீயாகவே தான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கணும் என்று சொல்லவேன். யார்கிட்ட இருந்தும் நீ காசு, பணம், பங்கு, சொத்து, சுகம்னு எதையுமே எதிர்பார்த்து வாழ்க்கையை வாழ முடியாது. நீ முன்னேற்றம் அடையணும்னா அதற்கு முழு காரணமாக உன்னுடைய முயற்சி மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்களால ஒரு துளி கூட உனக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய சொந்த முயற்சியால் வளர்ந்து தயாராகு. காலதாமதமான விஷயங்களை எல்லாம் இப்போது கௌரவமாக உனக்கு முடிச்சு தரப்போறேன். உன் பணத்திலையோ சொத்துலையோ பங்குலையோ மற்றவங்க வேணும்னா உரிமை கேட்டு வரலாமே தவிர நீ யாரிடமும் எதுவும் கேட்டு போக வேண்டாம். உன்னுடைய உழைப்பாலையும் உன்னுடைய முயற்சியாலையும் நீ கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து இந்த கருப்பசாமி போல கம்பீரமாக வாழ போற. இதுதான் உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போற உண்மையான வெற்றியாக இருக்க போகுது என் செல்லமே. இந்த கருப்பசாமியின் துணையோட நீ நெஞ்ச நிமித்தி தைரியமாக வாழ்வதற்கான நேரம் வந்துருச்சு. உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க நான் தயாராயிட்டேன். உருகி உருகி நேசிச்சு கரைஞ்சு போகாத. நீ எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராயிட்டினா இந்த கருப்பசாமி உனக்கான சந்தோஷமான விஷயங்களை என் கைகளால் ஆசீர்வதித்து அருள் செய்வேன். நீ ஒருபோதும் கவலைப்பட்டு மனம் உடைஞ்சு போகக்கூடாது என் தங்கமே. இதுவரைக்கும் நடந்ததும் இப்போ நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாமே இந்த கருப்பன் செயல்தான். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நடந்ததையும் நடக்க போறதையும் நினைச்சு கவலைப்படாம எல்லாமே என் அப்பன் கருப்பன் செயல்னு முழுசா ஏத்துக்க பழகு. உன் வாழ்க்கை துணையை பத்தின கவலையில தினமும் குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டே இருக்க. உன் மனசுல இருக்கக்கூடிய யோசனைகளும் குழப்பங்களும் நீங்கி மிக தெளிவாக நீ மகிழ்ச்சியோட வாழும்படி எல்லா விஷயங்களையும் நான் சரி செஞ்சிடறேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ கண்ட கனவுகளும் கற்பனைகளும் இப்போது அழகான நனவாக நிஜமாக மாறப்போகுது. எப்போவுமே அடுத்தவங்களை குறை சொல்லி உன்னை பெருமைப்படுத்தக்கூடிய எண்ணத்தோட பேசாதே. எப்போதுமே நீ அமைதியா பேசணும், அழகா பேசணும். உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, மற்றவங்க மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசி பழகணும் என் தங்கமே. நீ ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போடும்போது அடுத்தவங்க அதை அமைதியா கேட்டுக்கிறாங்கன்னா அவங்க தப்பு செஞ்சவங்கன்னு அர்த்தம் கிடையாது. எங்க வார்த்தையை விட்டா சொந்தம் பிரிஞ்சு போயிடுமோ, உறவுகள் பிரிஞ்சு போயிடுமோ நினைச்சுதான் உன்கிட்ட விட்டு கொடுத்து அமைதியா அனுசரிச்சு போறாங்கன்ற அந்த உண்மையையும் நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லவே. அதை விட்டுட்டு எதுவுமே தெரியாம அப்பாவித்தனமாகவே அறியாமையாகவே இருப்பது பெரிய பாவமா மாறி போயிடும். அறியாமை தெரியாமைன்னு இன்னும் எத்தனை காலத்துல வாழ போற? இனிமேலாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. கணவனோ மனைவியோ உன் குடும்பத்துல 2 பேருமே எதையும் மறைக்காம ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையாக பேசி பழகுங்க. உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எவ்வளவு சின்ன ஆசையா இருந்தாலும் சரி, சின்ன விருப்பமா இருந்தாலும் சரி, அதை உன் துணையிடம் சொல்லும் போதுதான் அது உங்களுக்குள்ள நல்ல புரிதலை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் நிலைச்சு இருக்கணும்னா ஒருத்தர் மனசுல யோசிக்கிறதை இன்னொருத்தர்கிட்ட வெளிப்படையாக பேச
தயாராகவும் இருக்கணும், தைரியமாகவும் இருக்கணும். இத்தனை நாளா உனக்கு தாமதமான விஷயங்கள் எல்லாமே இப்போது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகுது. இந்த கருப்பசாமி உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதோ இப்போதே உன் விருப்பப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்ல விதமாக, உனக்கு சாதகமாக நான் முடிச்சு தரப்போறேன். நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கண்ணீர் விட்டு கவலைப்படுறதெல்லாம் எனக்கு தெரியும். அது அத்தனையும் சரி செய்யணுங்கிறதுக்காக தான் இப்போது கூட நான் உன்னை தேடி பேச வந்தேன். இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும்.